2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு இதழில் வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ஏற்கனவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. எவ்வளவு கட்டங்களாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு? அரசிதழில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கு? கனிமொழி, மத்திய அரசு சார்பில் இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2027 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று நேற்றே அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் இதற்கான பணிகள் தொடங்கும் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக, அதாவது அரசிதழிலேயே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியலில் வெளியிடப்பட்டால் அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அந்த பணிகள் விரைவில் தொடங்கும் என்பது புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகின்றது. கடந்த 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் பிறகு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டியது. ஆனால் அப்போது நாடு முழுவதும் கொரோனா தொற்று அபாயம் இருந்த காரணத்தினால் அது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு அது காலம் அப்படி அந்த தேர்தல் உள்ளிட்ட பணிகள் காரணமாக தொடர்ச்சியாக எடுக்க முடியாத சூழல் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் அதற்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட இந்த ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதனுடைய முக்கிய நோக்கம் இந்தியா முழுவதும் அனைத்து மக்கள் நல திட்டங்களும் நம்முடைய அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகையை பொறுத்துதான் திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. எனவே அந்த திட்டங்களுக்கு வசதியாக இந்தியாவில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள், எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிகிறார்கள். அதுல மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கின்றது. இந்த இடஒதுக்கீட்டை இன்னும் பல சமுதாயங்கள் அனுபவிக்காத சூழல் இருக்கின்றது. எனவே இந்த சாதி ரீதியான கணக்கீடு, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படக்கூடிய காரணத்தினால் இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இனி மக்கள் நல திட்டங்கள் எந்த அளவிற்கு சென்று சேர்ந்திருக்கிறது, இன்னும் எந்த சமுதாயத்திற்கு அதிகமான இடஒதுக்கீடு தேவைப்படுகின்றது, யாரெல்லாம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களும் நமக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 34 லட்சம் அதிகாரிகள் நாடு முழுவதும் ஈடுபட இருக்கிறார்கள் என்றும், இதில் மொபைல் போன், லேப்டாப் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களும் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும், இதனை விரைவாக எடுத்து முடித்து ஆவணப்படுத்த மத்திய அரசு விரிவான அறிக்கையை அரசு இதழிலும் வெளியிட்டுள்ளது.